find rest, my soul, in Christ alone. Know His power in quietness and trials. When the oceans rise and thunders roll, I will soar with you above the storm. Father, you're a king over the flood, and I will be still, know you are God. I will be still, know you are God. When the oceans rise and thunders roll, I will soar with you above the storm. Father, you're a king over the flood, and I will be still, know you are God. And I will be still, know you are God. And I will be still, know you are God. இந்த நேரத்திலே மார்கரெட் சிஸ்டர் அவங்களை நாங்கள் அழைக்கிறோம். நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக, உடல்நிலை சரியில்லாதவர்களுக்காக ஜபிக்க. கால் அப்பான் மார்கரெட் சிஸ்டர் டு கம் அண்ட் ப்ரே ஃபார் தி சிக். நாம் அனைவரும் ஜெபிப்போமாக. கர்த்தாவே, அப்பா, இந்த ஒரு அற்புதமான ஒரு நாளை கூட நாங்கள் அனைவரும் கண்டு கூட கர்த்தாவே, அப்பா, இது எங்களுடைய இருதயத்தோடு தேவனை இது உம்மை நோக்கி வருவதற்கான ஒரு நீர் ஸ்லாக்கியத்தை கொடுத்த தேவனா இருப்பதற்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இதோ மகிமைக்கு பாத்திரரும் உன்னதத்தின் தேவனும் அப்பா உயர் விடங்களில அப்பா இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை அப்பா இதை நாங்கள் கனப்படுத்தவும் ஆராதிக்கவும் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கைக்காகவும் இந்த ஜீவித்திற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த தருணத்துல கூட தேவனே, இதோ எங்கள் மத்தியில இருக்கிற எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காகவும் அப்பா மற்றும் எங்களுடைய பெற்றோர்களுக்காகவும் அப்பா இது வயதான மூத்தவர்களுக்காகவும் இந்த நேரத்துல வந்திருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, எங்களுடைய ஜெபத்தின் கூக்குரலை கேட்கிற தேவனா இருக்கு கர்த்தாவே. நாங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்கிறவரும் அப்பா எங்களுடைய ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருகிற தேவனா இருக்கிறவர்ல அப்பா எங்களோட விண்ணப்பங்களை நாங்கள் தாழ்மையோட ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, யெகோவா ஷம்மாவான தேவனே, அப்பா எங்களுடன் இருக்கிறீர் என்று வாக்குத்தத்தத்தை நிரூபித்த தேவனா இருக்கிறீர் கர்த்தாவே. அந்த தேவனோட பாத படிகளை கூட தேவனே எங்களுடைய எல்லாவித விண்ணப்பங்களையும் தாழ்மையோட ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. யெகோவா ரஃபேகா என்று அப்பா இதோ நீர் கொடுக்கிற அந்த ஆறுதலும் தேர்தலும் அப்பா இதோ அந்த சுகமும் நிரந்தரமானது என்று அப்பா நீர் சொன்ன தேவனா இருக்கிற கர்த்தாவே. அந்த தேவாதி தேவனுடைய வாக்கு தத்துவத்துல நாங்க உறுதியோட நம்பிக்கை வைத்து அப்பா இதோ எங்கள் மத்தியில இருக்கிற உடல்நல கோளாறால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர பேர் பேராக நாங்க வைக்கிறோம் கர்த்தாவே. அப்ப அது நீரே எங்களுடைய விண்ணப்பங்களும் எங்களுடைய இருதயத்தின் அப்பா இது ஆழத்துல இருந்து கூட கர்த்தாவே எங்களுடைய அந்த கவலையும் எல்லாவற்றையும் அறிந்த தேவனா இருந்து நீர் சுகத்தை தருவீர் என்று விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. இந்த தருணத்துல கூட கர்த்தாவே, புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற அதற்கோட வைத்தியத்துல இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீர் நினைவு கூறுவீராக கர்த்தாவே. அப்ப இதை உம்மால மட்டுமே கூடுமானதா இருக்கு கர்த்தாவே. இந்த தருணத்துல கூட அவர்களை குணப்படுத்துகிற ஒவ்வொரு எடுத்துக்கொள்கிற மருந்துகளுக்காகவும் அப்பா இதை பார்க்கக்கூடிய வைத்தியர்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா இது ஒரு நேரத்துல விசேஷமாய் கௌரி ஆண்டி மற்றும் லக்ஷ்மி அக்கா மற்றும் பிரசித்தாவுடைய அப்பாக்காக வருகிறோம் கர்த்தாவே. அப்ப இதோ நீரே அவர்களுடைய உடல் எல்லா விதத்திலும் என்னுடைய பிரசனத்தோட நீர் வழிநடத்த வேண்டுமா, குணப்படுத்த வேண்டுமா இதை கெஞ்சி கொண்டாடுகிறேன். அப்ப இது வயது மூப்பினாலும் உடல் நலத்தினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிற லூயிசா ஆண்டி மற்றும் ஸ்மைலி சகோதரியுடைய தாயார் ஜான் செரியன் அவர்களுடைய தகப்பன் அப்பா ஞான தீபம் ஆண்டி, பாலன் அங்கிள், பிரீத்தம் அண்ணா இவர்கள் அனைவரும் பாத படிக்கல வைக்கிறேன் கர்த்தாவே. அப்பா இதோ நீர் பேசி அப்ப இதோ அவர்களுக்கு தேவையான எல்லாவித மன வலிமையும் உடல்
வலிமை மட்டுமின்றி மன வலிமையும் ஆறுதலும் தேறுதலும் தர வேண்டுமாயும் அவர்களிடத்த பேச வேண்டுமா சமாதானத்தை தர வேண்டுமாயிடுவாம கெஞ்சி ஆடுகிறேன் சுவாமி. அப்பா கண் பார்வையால் அவதிப்பட்டிருக்கிற ஜெயா ஆண்டிக்காகவும் கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுடைய கண் பார்வை சரியாகவும் அதற்கான நிவாரணத்தை நீர் தர வேண்டுமாயிடுவாம கெஞ்சி ஆடுகிறேன் சுவாமி. குடல் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜெயரா சகோதரரையும் அவர்களுடைய பிரச்சனையிலும் தேவனிதோ தீர்வு காணவும் அதுக்கு தகுந்த ஒரு மருத்துவ உதவிகளும் நீ தர வேண்டுமாயும் இரவம் கெஞ்சி உண்டாடுகிறேன் சுவாமி. அப்பா இதோ மூச்சு பிரச்சனை மற்றும் நுரையீரல் இருதய கோளாறுகள் காரணமாக அவதிப்பட்டிருக்கிற தெரசா ஆண்டி மற்றும் என்னோட தகப்பன் அனைவரும் பாத படிக்கல வைக்கிறேன் கர்த்தாவே. அப்ப இதோ நீரே அவர்களுடைய நுரையீரல் இருக்கிற அந்த என்ன பிரச்சனையோ தேவனே அதை நீர் சுகப்படுத்தும் கூட தேவனே. அவங்க மூச்சு திணறல ஏற்படும் போது அவர்களுக்கு உண்டாக இருக்கிற அந்த பயத்துல தேவன் இந்த நீர் உங்களுடைய கரம் அவர்கள் மேல இருந்து அந்த தைரியத்தை தர வேண்டுமா இரவாம் கெஞ்சி உண்டாடுகிறேன் சுவாமி. அந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் போது கூட தேவனே அது அவர்களுக்கு தகுந்த விதத்துல வேலை செய்து அப்பா ஏதோ நல்ல உடல் நல தேறுதலை நீ தர வேண்டுமா இரவம் கெஞ்சி உண்டாடுகிறேன் சுவாமி. அப்பா ஏதோ விசேஷமா இந்த நேரத்துல கூட சர்க்கரை நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிற ட்ரேசி ஆண்டியும் உடைய பாத படிக்கல வைக்கிறேன் கர்த்தாவே. அப்பா ஏதோ அலர்ஜி காரணமாக ரத்தத்துல அலர்ஜி மற்றும் தோல் சரும அலர்ஜினால பாதிக்கப்பட்டிருக்கிற டேனியல் சகோதரர் மற்றும் ஜெர்லின் அவர்களுக்காக உங்களிடத்துல ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. கர்த்தாவே இந்த நேரத்தில் நீர் அவர்களோடு இருந்து அவர்களோட இந்த சுகத்தை தர வேண்டுமா இரவும் கெஞ்சி முன்றாடுகிறேன். கால் வீக்கத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிற சகோதரிகளை உங்களுடைய பாத படிக்கலன்னு வைக்கிறேன் கர்த்தாவே. எழுந்து நிற்கிறதுக்கோ நடக்கிறதுக்கோ தேவனே சிரமப்பட்டு அப்பா இதோ மன உளைச்சல இருக்கிற சகோதரிகளை நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா இரவும் கெஞ்சி முன்றாடுகிறேன் சுவாமி. வயதான ஆண்டிஸ் கூட கர்த்தாவே அப்ப இது அவர்களால எந்த ஒரு காரியம் அந்த மூட்டு வலினாலும் இல்ல கால் வீக்கத்தினாலும் செய்ய முடியாம இருக்கலாம் கர்த்தாவே. கைகளை வீக்கமோ அப்ப அந்த குடைச்சல் இருக்கிறதுனால தேவனை மிகுந்த மன உளைச்சலுக்குள்ள ஆளாகலாம் கர்த்தாவே. அவர்களோடு இருந்து தேவனை நீர் குணப்படுத்ததை தர வேண்டுமா இரவும் கெஞ்சி கொண்டாடுகிறேன் சுவாமி. அப்ப அதே போல கூட கர்த்தாவே ஜுரத்தினால இருக்கிற சகோதரர்களாகிய சுமனன் பிரதர் இன் லா கூட பாத படிக்கல வைக்கிறேன் தேவனே. அவர் கூட ஜுரம் நீங்கி கூட தேவனே உடல் சுகத்திலும் நலத்திலும் புத்துணர்ச்சியிலும் அப்பா இதை மீண்டு குடும்பத்தோடு சேர்ந்து எல்லா விதத்திலும் தேவனே இந்த 21 வருடத்தை இவர்கள் அனைவரும் கூட தேவனே இந்த நன்மையினால நீர் காண செய்ய வேண்டுமாயிரும் கெஞ்சும் நடுகன் சுவாமி. அப்பா இந்த ஜபத்தை கூட கர்த்தாவே உங்களுடைய பாத படிக்கல வைக்கிறேன் கர்த்தாவே. இந்த நீரே எங்களுக்கு எல்லாவித சமாதானத்தையும் ஆறுதலையும் தேறுதலையும் தர வேண்டுமா இரவு கெஞ்சும் நடுகன் சுவாமி. இந்த ஜபத்தை நீர் கேட்பதற்காக நன்றி செலுத்தி எல்லாவற்றையும் ஒரே பேரான குமாரன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமென். Thank you sister. Next we're going to have a video. இந்த நேரத்துல கூட நமக்கு ஒரு சிறப்பான ஒரு வீடியோ தொகுப்பு இருக்கிறது. இந்த வீடியோ தொகுப்பு யாரை பற்றினா ஒரு ஸ்பெஷல் குரூப் ஆஃப் பீப்புள் ப்ரீடீன்ஸ். ஓகேங்களா, நவம்பர் மாதம் பிள்ளைகள் தினம் இருந்ததுங்களே, அந்த டைம்ல வந்து அவங்க நிறைய அவங்களுடைய தாழ்ந்தங்களை எல்லாம் வெளிப்படுத்துறாங்க. பாடல்கள் பாடி, கடிதங்கள் எழுதி, நடனம் ஆடி. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அவங்க செஞ்சதெல்லாம் பத்தி இருக்கும். And they're very good, you know, something that really inspired me working with them or learning from them. அவங்க கூட வேலை செய்யும் போது ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை அவங்க சொல்றதுக்கும் அவங்க பாடுறதுக்கும் தயங்கவே மாட்டாங்க. So that's something I'm very happy about it. So இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவுக்கு எவ்வளவா தேவன் அவங்களை எதிர்காலத்திலே உபயோகிக்க போகிறார், அவங்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப போகிறார் என்று இந்த வீடியோ மூலமா நமக்கு டெஃபினட்டா தெரியும். I'm sure the other kids are also doing fantastic. 2 months ago we saw the KKC, now the pre-teens. Over to Ashwin, Sharon, Teja. நான் வந்து என் ட்ராயிங் வச்சுருக்கேன். என்ன ட்ராயிங்னா சேட்டன் வந்து ஜீசஸை டெம்ப்ட் பண்ணுற மாதிரி.
Today I am going to present a speech on the topic, Forgive those who wronged you. Forgiveness is not an occasional act, it is a constant attitude. Forgive others not because they deserve forgiveness, because you deserve peace. Hello everyone. Today I'm going to talk about the holy book, the Bible. The term Bible denotes the holy scriptures that were originally given by God, copies of which have been preserved down through the centuries. It may surprise you to know that the word Bible never once appears in the pages of scripture. It derives from the Greek. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் கேப்ரியல் காட்வின். இன்றை நான் பேச போற தலைப்பு என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்பதே. முதலாவது, அன்பு என்றால் என்ன? அன்பு என்றால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும். You are my strength when I am weak. You are the treasure that I seek. You are my all in all. Seeking you as a precious soul, Lord, to give. A break of day, in hope we rise. We speak your name, we lift our eyes. Tune our hearts into your beat. Where we walk, there you'll be. With fire in our eyes, our lives are. Hide me now under your wings. Cover me. A loud earth never failing. Let mercy fall on me. Everyone needs forgiveness, the kindness of the Savior, the hope. Eye of the world, step down into dark. Open my eyes, let me beauty that makes angels we have heard and high, sweetly singing o'er the plains and the mountains in reply, echoing their joyful strains. That was fantastic, isn't it? அற்புதமா இருந்தது, கரெக்ட்டுங்களா? So, amen. All glory to Father, our God. Now, before we go into message, we're going to have a song before Jerry brother comes and leads us, in the Word of God. No, we don't have song. Sorry, yeah. Over to Jerry, bro. Bro, you are on mute. That is not cute. Okay. Good morning, everyone. Good morning, brothers, sisters, the saints. Good morning, all the wonderful couples, married, singles, teens, campus, all the senior citizens. Just glory to God, and a very happy New Year once again. எல்லாருக்கும் காலை வணக்கம். பரிசுத்தவான்களுக்கு காலை வணக்கம். இளம் வாலிபர்கள், திருமணமானவர்கள், திருமணமாகாதவர்கள், வயதானவர்கள் எல்லாருக்கும் காலை வணக்கம். உங்களை எல்லாரும் இப்ப பார்ப்பதே மிகவும் சந்தோஷமா இருக்கின்றது. For a moment I thought, okay, this year is ending, so the next year 365 days are still there. As I thought about it, 9 days of the new year has already passed by. That's amazing.
இந்த வருடம் முடிய போகிறது, இன்னொரு புத்தாண்டு வரப்போகிறது, 365 நாட்கள் இருக்க போகிறது என்று நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது 9 நாள் முடிந்து விட்டது. இப்பொழுது 10ஆம் தேதிக்கு வந்து விட்டோம். And I'm sure, we have been in some sense in isolation, through Zoom, but we would love to meet together and fellowship together and see each other's face, how much it has changed. நாம் எல்லாருமே தனிமையிலே இருந்திருந்தாலும் நாம் இந்த ஜூம் செயலி வாயிலாக நாம் எல்லாரும் ஒருவரோட அந்யோன்யத்தில் ஈடுபடவும் தேவனுடைய வார்த்தை கேட்கவும் தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். அது நம்மை மாற்றக்கூடியதா இருக்கிறது. We would love to see each other face to face, and we are all excited about this. And I'm sure by soon and very soon we'll be meeting in our regions. That will be exciting. நாம் எல்லாருமே இன்னொருவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று மிகவும் ஆவலாய் இருக்கின்றோம். இன்னும் சில நாட்களிலே நாம் எல்லாரும் மண்டல வாரியாக ஒன்றாக கூடி அந்யோன்யத்தில் ஈடுபடுவோம் என்று நம்புகின்றோம். But more important, that we should be more prepared about meeting God face to face. நாம் ஒருவரை பார்ப்பதை விட அதிகமாக நாம் காத்திருந்து தயாரிப்போடு இருக்க வேண்டிய காரியம் என்னவென்றால் தேவனை முகமுகமாய் தரிசிப்பதற்கு நாம் தயாராய் இருக்க வேண்டும். But before I go ahead, I just want to appreciate all the wonderful team, the preteens team, Shekhar and his team, and did a fantastic job. Amazing to see the talents of all the preteens, and I hope once you can see all what they can do, amazing things. நான் செய்திக்கு செல்வதற்கு முன்பாக இந்த ப்ரீடீன்ஸ் பிள்ளைகளையும் அவர்களை வழிநடத்துகிறவர்களையும் சேகர் மற்றும் அவர்களுடைய குழுவினரை நான் பாராட்ட விரும்புகின்றேன். நீங்கள் செய்கின்ற எல்லா அற்புதமான காரியங்களுக்காக உங்களுக்கு பாராட்டுக்கள். Last week we learned about God's faithfulness. கடந்த வாரம் நாம் தேவனுடைய விசுவாசத்தை பற்றி கற்றுக்கொண்டோம். Our aim is seeing God for who he is. நம்முடைய குறிக்கோளானது தேவன் யாராய் இருக்கிறாரோ அவரை பார்க்க வேண்டும் என்பதே. To open a window in our mind to the infinite expanses of God. நம்முடைய சிந்தையில் இருக்கிற அந்த ஜன்னலை திறந்து இந்த எல்லையற்ற முடிவற்ற இந்த அற்புதமான தேவனுடைய மண்டல விரிவை வான விரிவை அவருடைய அற்புதமான குணங்களை பார்ப்பதற்காக. And particularly this morning, my goal is to display before you the power of God. இன்றைய காலையிலே என்னுடைய குறிக்கோள் என்னவென்றால் தேவனுடைய வல்லமையை உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதுதான். So that we could learn and pay careful attention. And as we do that, we will admire him more intensely and trust him more firmly, and therefore obey him more sincerely. அதன் மூலமாக அவருடைய வல்லமையை பார்ப்பதன் மூலமாக அவரை இன்னும் அதிகமாக விசுவாசித்து அவரை இன்னும் அதிகமாக அவரை பார்த்து பிரமித்து அவரை இன்னும் அதிகமாய் நாம் அன்பு செய்வோம் என்பதுதான் என்னுடைய நோக்கம். Many things will happen in 2021. Great things, awesome things, amazing things, and sometimes not very good things will happen. We will have our ups and downs. But what we need to grow more this year is we got to build each other up in knowing God better. இந்த 2021ஆம் ஆண்டிலே பல காரியங்கள் நடக்கலாம். உயர்வான காரியங்களும் நடக்கலாம், தாழ்வான காரியங்களும் நடக்கலாம். ஆனால் நம்முடைய குறிக்கோள் என்னவென்றால் இந்த 2021ஆம் ஆண்டிலே ஒருவர் இன்னொருவரை கட்டி எழுப்ப வேண்டும். Now, as I was working on this message, the question I asked myself, how can a little finite mortal describe the power of the Creator? நான் இந்த செய்தியை தயாரித்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு சிறிய கேள்வி என்னுடைய இருதயத்திற்குள்ளாக வந்தது. எவ்வாறாக ஒரு முடிவுள்ள மரணத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதன் இந்த எல்லையற்ற அற்புதமான இந்த உலகத்தையே படைத்த அந்த படைப்பின் தேவனுடைய வல்லமையை எவ்வாறு விவரிக்க முடியும்? It is impossible to do it because God is so powerful and great and vast
that our little minds just cannot handle it. அது முடியவே முடியாத ஒரு காரியம். ஏனென்றால் தேவனானவர் அந்த அளவிற்கு மிகவும் பெரியவர், எல்லையற்றவர், முடிவற்றவர். அவருடைய வல்லமையை, அவருடைய அற்புதங்களான அவருடைய குணாதிசயங்களை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. God just gives us glimpses of his power and glory in the scriptures. நாம் தேவனுடைய வேத வசனங்களை பார்க்கின்ற பொழுது அவருடைய வல்லமையை பற்றியும் அவரை பற்றியும் சில காரியங்களை மட்டும்தான் மேலோட்டமாக தான் நம்மால் பார்க்க முடிகிறது. We can only see the fringe of the garment, so I will do my best to present it. And so let us bow our heads and pray so that we could learn and keep growing in understanding the power of God. Let's pray. Most holy and righteous Father, God, as we go through your word, help us to understand your power. Help us to understand that no human being in the world, no king, no prince, no government, no one can stand before you, Father. You are the almighty, wonderful, powerful God, Father. Lord, I pray that let your Holy Spirit lead us and guide us, that as we finish this message, as we digest this message, as we understand and take part in the communion, Lord, all this will help us to know you better and know your power better, Father. Thank you, Lord. In Jesus' name we pray. Amen. Amen. You know, history says that with Moses, we all know the story of Moses. You know, God chose Moses. And it says that there were almost 3 million Israelites that walked or that had to walk through the Red Sea. வரலாறு சொல்கின்றது மோசேவோடு எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு அவர்கள் பயணிக்கின்ற பொழுது இந்த செங்கடலை கடந்தவர்கள் எத்தனை பேர்கள் இருந்தார்கள் என்றால் 30 லட்சம் பேர் இருந்தார்கள். Now I want you guys to start imagining, for 3 million people to cross the Red Sea was almost an impossible task. நீங்கள் அதை கொஞ்சம் உருவகப்படுத்தி பாருங்கள், யோசனைத்து பாருங்கள். 30 லட்சம் பேர் அவர்கள் எல்லா உடைமைகளோடும் சேர்ந்து இந்த செங்கடலை கடந்து செல்வது என்பது அது முடியவே முடியாத ஒரு காரியமாக தான் இருந்திருக்கும். Now, if they had to cross the Red Sea in pairs as a double file, the line would be almost 800 miles long and would require 35 days and nights to get through. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அவர்கள் இருவராக அந்த செங்கடலை கடந்து செல்ல வேண்டும் என்று முயற்சித்தார்கள் என்றால் அந்த வரிசையினுடைய நீளம் 1287 கிலோமீட்டர் போயிருக்கும். அதற்கு மேலாக 35 நாட்கள் ஆகியிருக்கும் அதற்கு. For them to cross in one night, that means it's not possible. So there had to be a space in the Red Sea, almost 3 miles wide, so that they could walk as a group of 5,000 side by side to get over to the other side. அப்படி என்றால் ஒரே ராத்திரியிலே அந்த செங்கடலை கடக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு எந்த அளவிற்கு அகலமான இடம் தேவைப்படும் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் அளவிற்கு அவர்களுக்கு இடம் இருந்தால்தான் ஒரே ராத்திரியிலே அந்த 30 லட்சம் பேரும் அந்த செங்கடலை கடந்து செல்ல முடியும். Secondly, they had to be fed, and feeding 3 million people requires a lot of food. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது அவர்கள் எல்லாருக்குமே சாப்பாடு இந்த உணவு தேவையா இருந்தது. அந்த உணவிற்காக அவர்கள் அதிகமான உணவை சேகரித்திருக்க வேண்டும். According to the stats, it is reported that Moses would have had to have 1,500 tons of food each day. அந்த புள்ளி விவரத்தை பார்க்கின்ற பொழுது இந்த 30 லட்சம் பேருக்கு சாப்பாடு போட வேண்டும் என்றால் ஒரு நாளைக்கு 15 லட்சம் கிலோ இருக்கின்ற அந்த அளவிற்கு உணவுப் பொருட்கள் அவர்களுக்கு தேவையா இருந்தது. And now to bring that food every single day, they had to have 2 trains, 2 goods trains, 2 long trains, each a mile long, would be required.
இவ்வாறாக இந்த 15 லட்சம் கிலோ உணவுப் பொருள் கொண்டு வர வேண்டும் என்றால் நம்ம ஒரு ரயிலிலே கொண்டு வர வேண்டும் என்றால் அவளுக்கு 2 ரயில் தேவைப்படும். ஒவ்வொரு ரயிலும் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீளமாக இருந்திருக்க வேண்டும். Besides that, we need to understand they were in the desert. They were not in the city. There was nothing, all the things around them. They were in a desert. So that means they needed firewood to cook the food. This would take about 4,000 tons of wood and maybe a couple of more trains just for one day. அதற்கும் மேலாக அவர்கள் எங்கே இருந்தார்கள்? அவர்கள் வந்து வனாந்தரத்திலே இருந்தார்கள். அவர்களுக்கு அந்த சாப்பாடெல்லாம் தயாரிப்பதற்கு அடுப்பிற்கான விறகு தேவைப்பட்டது. 40 லட்சம் கிலோ விறகு இருந்தால்தான், அதாவது அவர்களுக்கு இன்னும் பல மடங்கு இதே போல பல கிலோமீட்டர் நீளம் உள்ள ட்ரெயினிலே தான் இதையெல்லாம் கொண்டு வர வேண்டியதா இருக்கும். The most important thing, let's not forget, they were in the desert, and I'm sure they needed a lot of water to drink, to bath and wash few dishes. இன்னொரு காரியம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அவர்கள் வனாந்தரத்திலே இருந்தார்கள். அங்கே தண்ணீரே இல்லாமல் இருந்திருக்கும். இந்த 30 லட்சம் பேருக்கும் தண்ணீர் வேண்டும் என்றால் இன்னும் அதிகமான தண்ணீர் தேவைப்பட்டு இருக்கலாம். I'm sure it would take them 11 crores or 11 lakhs gallons each day, and they needed maybe some long trains, tank cars to carry 1,800 miles long just to bring water. அவர்களுக்கு ஒரு நாளைக்கு மட்டும் 4.1 கோடி லிட்டர் அந்த அளவிற்கு தண்ணீர் தேவைப்பட்டது. அந்த தண்ணீரை நம் குட்ஸ் ட்ரெயினிலே கொண்டு வர வேண்டும் என்றால் ஒவ்வொரு ட்ரெயினும் 1800, அதாவது 3000 கிலோமீட்டர் நீளமுள்ள ட்ரெயினிலே தான் அந்த தண்ணீரை கொண்டு வர வேண்டியதா இருக்கும். And above all that, they had to camp themselves. So camping would take a huge area, almost 170 football grounds, huge camping area. Just think about it. அவர்கள் எல்லாருமே அங்கே தங்க வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட அவர்களுக்கு 170 கால்பந்து மைதானங்கள் இருக்கின்ற அந்த அளவுக்கு பெரிய இடம் தேவைப்பட்டு இருக்கும். And then God sent them manna from heaven to eat every day, and on the 6th day they gathered enough manna for 2 days, because the 7th day was the rest day. அதனோடு சேர்ந்து அவர்கள் சாப்பிடுவதற்காக தேவன் வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தார். அந்த மன்னாவை அவர்கள் 6வது நாள் என்ன செய்வார்கள் என்றால், 7வது நாள் ஓய்வு நாளாக இருப்பதனால் 6வது நாள் இன்னும் அதிகமாக மன்னாவை சேர்த்து வைத்துக் கொள்வார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் ஓய்வு நாளாகி 7வது நாள் அந்த மன்னாவை புசிக்க முடியும். The word omnipotence is a Latin word, and omni means all and potent means powerful. omnipotent என்பது ஒரு லத்தீன் மொழியிலிருந்து வந்த வார்த்தையா இருக்கின்றது. ஓம்னி என்றால் சர்வம், இந்த பொட்டன்ட் என்றால் வல்லமை, சர்வ வல்ல தேவன். It is similar to the Hebrew word Shaddai, meaning self-sufficient, almighty. அது எபிரேய மொழியிலிருந்து ஷடா என்கின்ற ஒரு வார்த்தைக்கு அதுக்கு பொருந்தும். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் தன் நிறைவுள்ள, யாரையும் எதிர்பார்க்காமல் தன் நிறைவுள்ள ஒரு தேவன் அல்லது எல்லாம் வல்ல தேவன். In Greek, the word is translated as Pantocrator, means all powerful God. கிரேக்க மொழியிலே எவ்வாறாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்றால் பாண்டோகிரேட்டர் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் எல்லாம் வல்ல, எல்லாமே சர்வ வல்ல தேவன். He has unlimited powers and unlimited resources. அவருக்கு ஒரு எல்லையற்ற அதிகமான வல்லமை இருக்கின்றது, அந்த அளவிற்கு காரியங்களும் இருக்கின்றன. Now we can go on and on with this. That's one story that I just shared to you guys. You guys know there are so many incredible, miraculous stories that have occurred through God's power.
நான் இதே போல உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் அதிகமாக சொல்லிக்கொண்டே போகலாம். தேவனுடைய வல்லமையுள்ள அற்புதங்கள், எத்தனையோ அற்புதங்கள் நடந்திருக்கின்றன. The second point that I would want to focus is that God's workmanship is very meticulous. Whatever he did or he created was incredible, was amazingly meticulous. இரண்டாவதாக நான் சொல்ல விரும்புகின்ற ஒரு காரியம், தேவனுடைய அந்த கிரியைகள் மிகவும் துல்லியமானவைகள், மிக உன்னிப்பானவைகள். அவர் என்ன படைத்தாரோ அதிலே எல்லாம் மிகவும் துல்லியமாக சரியாக இருக்கின்றன. You know, as David writes down Psalms 139 verse 14, he says, I praise you because I am fearfully and wonderfully made. Your works are wonderful. அதேதான் தாவீதும் சங்கீதம் 139 எழுதுகின்ற பொழுது இவ்வாறாக எழுதியிருக்கின்றார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். God's power is unequaled. It's matchless. You can't match with anybody. It's matchless. தேவனுடைய வல்லமையானது அது யாரோடும் ஒப்பிடவே முடியாது. அதற்கு ஒரு அளவே கிடையாது. His power is seen in his creation and his works. அவருடைய பவர், அவருடைய வல்லமையானது அவருடைய படைப்பிலே தெரிய வருகிறது. அவருடைய கிரியையிலே நாம் அதை அறிந்து கொள்ளலாம். From the heavens to the human body, God's power is on display. வான விரிவிலிருந்து நம்முடைய சரீரம் வரை தேவனுடைய வல்லமையானது விரிவாக காணப்படுகின்றது. As a psalmist pens down Psalms 139 verse 15 and 16, he says, my frame was not hidden from you when I was made in the secret place, when I was woven together in the depths of the earth. Your eyes saw my unformed body, all the days ordained for me. அதேதான் சங்கீதம் 139 வசனம் 15-16 வசனத்திலே தாவீது அற்புதமாய் எழுதியிருக்கின்றார், நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. ஆமென். David pointed out that God is a meticulous creator. He just didn't, form us just out of some animal or we evolved out of something, but he created us in his image. தாவீது அவருடைய தேவனுடைய வல்லமையை பற்றி சொல்கின்ற பொழுது அவருடைய கிரியைகள் எல்லாமே துல்லியமானவைகள், அற்புதமானவைகள். தேவன் நம்ம ஏதோ ஒரு விலங்கில் இருந்து ஏதோ தயாரிக்கவில்லை. நாம் ஏதோ விலங்கில் இருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து அவ்வாறெல்லாம் நாம் படைக்கப்படவில்லை. He also uses the word woven, woven. Woven means creatively woven, stitched. And the sisters can relate to this. He says they were creatively woven or stitched or made meticulously. அதுலயும் அவர் ஊவன் என்கின்ற ஒரு வார்த்தையை எழுதி இருக்கின்றார். இங்க தமிழிலே அது உருவேற்படும் என்கின்ற ஒரு வார்த்தையால் அது விவரிக்கப்பட்டு இருக்கின்றது. அதாவது ஒன்றோடு ஒன்று இணைத்து அது தயாரிக்கப்படுகின்றதல்ல. சகோதரிகளுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் ஒரு குழந்தை எவ்வாறாக கரு உருகிறது என்று. அதே போல தேவன் நம்மை படைத்திருக்கின்றார். So God was present from existence, from our conception to the final product, human being. தேவன் நாம் கருவாக உருவாகின்றதிலிருந்து நம்முடைய முடிவு வரை எப்பொழுதுமே தேவன் இருக்கின்றார். Even till today, man is trying every way to make robots, trying
just trying to study about brain, and still now it's all assumptions and all about symptoms and everything, but they just can't find out because God has made us in an amazing way. இன்று கூட மனிதர்களை பார்க்கின்ற பொழுது எத்தனையோ அந்த எந்திர ரோபோக்களை அவர்கள் தயாரித்து மனிதனை போலவே இதை தயாரிக்க வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் எவ்வளவுதான் அவர்களுக்கு செலவு செய்தாலும் சரி, எவ்வளவுதான் முயற்சித்தாலும் சரி, ஒரு மனிதனுக்கு சமமான ஒரு ரோபோவை, ஒரு எந்திர ரோபோவை அவர்களால் தயாரிக்க முடியாது. ஏனென்றால் தேவனுடைய வல்லமை அது எல்லாவற்றையும் மீறி அப்பாற்பட்டது. So with trillions of cells in our body, the blood flowing in our body, all that, the brain, the function of the brain, everything is encoded from conception to adulthood. God's power is on full display. நம்முடைய சரீரத்திலே பல கோடிக்கணக்கான அந்த செல்கள் இருக்கின்றன. அது எல்லாமே ஒன்றாக இணைந்து அதிலிருந்து தான் ஒரு சரீரம் என்று உருவாகின்றது. இதுதான் நம்முடைய துவக்கத்திலிருந்து முடிவு வரை இன்னும் பல கோடிக்கணக்கான செல்கள் வருகின்றன, போகின்றன. So if God meticulously made us, we don't have the right to end our lives. தேவன் இந்த அளவிற்கு துல்லியமாக, இந்த அளவிற்கு நுணுக்கமாக நம்மை படைத்திருந்தார் என்றால் நம்முடைய உயிரை நாமே மாய்த்து கொள்ள, தற்கொலை செய்து கொள்வதற்கு நமக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. Just because of some emotions and feelings or some betrayal or someone, people end their lives but don't realize that God has meticulously made each one of us. ஏதோ ஒரு உணர்ச்சி பூர்வமாக ஏதோ ஒரு தோல்விகள், யாரோ ஒருத்தர் மனதை கஷ்டப்படுத்தி விட்டார் என்பதற்காக அவர்கள் மனிதர்கள் மிகவும் சுலபமாக தற்கொலை எல்லாம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு மனிதனானவன் தேவனால் எந்த அளவிற்கு துல்லியமாக நுணுக்கமாக படைக்கப்பட்டான், தேவன் எந்த அளவிற்கு அற்புதம் படைத்து விட்டார் என்பதை பற்றி மனிதன் யோசிப்பதே கிடையாது. So the thing that I talked about is God's workmanship is meticulous, whether it is an animal or a bird or a human being. அதனால் தேவனுடைய கிரியைகள் மிகவும் நுணுக்கமானவைகள், மிகவும் துல்லியமானவைகள். அது ஒரு சிறிய குருவியா இருந்தாலும் சரி, ஒரு விலங்காக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, தேவன் அற்புதமாக எல்லாவற்றையும் படைத்திருக்கின்றார். Many people think that they are very smart, but God's wisdom is matchless. நம்மில பல பேர்கள் மிகவும் நான் அறிவாளி, மிகப்பெரிய அறிவாளி என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தேவனுடைய ஞானத்திற்கு ஒப்பே இல்லை. Wisdom is different from knowledge. You can have knowledge without wisdom. நாம் அறிவிற்கும் ஞானத்திற்கும் வித்தியாசம் உண்டு. உங்களுக்கு அதிகமான அறிவு இருக்கலாம், ஆனால் ஞானமே இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். But you cannot have wisdom without knowledge. ஆனால் அறிவு இல்லாமல் ஞானம் இருக்க முடியாது. Because in order to discern the best way to achieve a goal, you have to able to collect all the factors and bring it together from different sources, from sources of knowledge and experience, and man cannot do it. Only God has the power and the capacity to have such great wisdom. ஏனென்றால் ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதனானவன் பல காரியங்களில் அவனுடைய முன்னறிவு, அவனுடைய இப்போது இருக்கிற அறிவு, அதற்கும் மேலாக அவனுக்கு என்னென்னலாம் தெரியுமோ எல்லா காரியங்களையும் ஒன்றாக இணைத்து எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து தான் ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டும். மனிதனால் இந்த காரியத்தை செய்ய முடியாது, ஆனால் தேவனால் எல்லாமே கூடும். Just looking at the space, just looking where Earth is, just looking how the planets don't crash with each other, just looking at all the revolutions and the stars, just that little bit is such a great wisdom. And that's why the psalmist says in Psalms 147 verse 5, he says, his understanding is infinite. நாம் இந்த பூமியை பார்க்கின்ற பொழுது, இந்த கோள்களை பார்க்கின்ற பொழுது, எவ்வாறாக கோள்கள் சுற்றி கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றன, ஒன்றோடு ஒன்று மோதாமல் இருக்கின்றன. அந்த வான விரிவை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நாம் தேவனுடைய அந்த நுண்ணறிவை நாம் பார்க்க முடிகின்றது.
அதேதான் சங்கீதம் 145 5வது வசனத்திலே உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார். You know, in Jeremiah chapter 32 verse 17 to 19, maybe Andrew can read. Jeremiah 32 verse 17 to 19. எரேமியா 32வது அதிகாரம் 17 முதல் 21 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். எரேமியா 32வது அதிகாரம் 17 முதல் 21 வசனங்கள். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரி கட்டுகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள மகத்துவமும் வல்லமையும் உள்ள தேவனே, யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கின்றன. இஸ்ரவேலின் மற்ற மனுஷருக்குள்ளும் இந்நாள் வரைக்கும் விளங்குகிற அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவரீர் எகிப்து தேசத்திலே செய்து இந்நாளில் நிற்கும் கீர்த்தியை உமக்கு உண்டாக்கி இஸ்ரவேலாகிய உமது ஜனத்தை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினீர். ஆமென். Nothing is too hard for you, verse 17 says. இந்த வசனம் சொல்கிறது உம்மால் கூடாத காரியம் என்று எதுவுமே இல்லை. Says, great are your purposes and mighty are your deeds. உம்முடைய காரியங்கள் மகா பெரியவைகள், உங்களுடைய கிரியைகள் மகா பெரியவைகள். When God created the world, he said, let there be light. That's it. He just said, let there be light. How many of us can say that? தேவன் இந்த உலகத்தை படைத்த பொழுது முதலாவதாக ஒளி உண்டாகுக என்று சொன்னால் அந்த ஒளி வந்து விட்டது. நீங்களும் நானும் எத்தனை பேர் சொன்னால் ஒளி உண்டாகுக என்று சொன்னால் ஒளி வரும்? I mean, nothing happens when we say anything. Let there be light, and there was light. He told the sun and the moon to stop. The sun and the moon stopped. You know, he can do amazing things. நீங்களும் நானும் சொன்னால் என்ன, அவ்வாறெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆனால் இங்கு பார்க்கின்ற பொழுது ஒளி உண்டாகுக என்று சொன்னால் ஒளி உண்டாயிற்று. Lastly, which I want to share is, but not the least, the most important thing regarding the matchless power of God is a resurrection of Jesus Christ. கடைசியாக ஆனால் மிக முக்கியமான ஒரு காரியம் தேவனுடைய முடிவில்லா வல்லமைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு. Let us prepare our hearts as we take part in the communion and as we remember his death, burial and resurrection. நாம் இந்த நற்கருணையிலே பங்கெடுக்கின்ற பொழுது நம்முடைய இருதயங்களை தயார் செய்வோம். அவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு இதை பற்றியெல்லாம் நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். The power of his resurrection is a power of our salvation. அவருடைய உயிர்ப்பின் வல்லமை நம்முடைய ரட்சிப்பின் வல்லமையா இருக்கின்றது. It is a power. He has a power to deliver us from our sins and our miseries. What a privilege we have. அது அவருடைய வல்லமையா இருக்கின்றது. நம்முடைய பாவங்களில் இருந்து, நம்முடைய கஷ்டங்களில் இருந்து நம்மை மீட்க வல்லமையுள்ள அவருடைய பலமாய் அது இருக்கின்றது. Christ's resurrection from the dead is a proof that there is righteousness in Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பானது ஒரு சாட்சியா இருக்கின்றது. எதற்கு? கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கின்ற அந்த நியாயத்தினுடைய சாட்சியாய் அது இருக்கின்றது. Death and hell could no longer claim him. மரணமும் நரகமும் அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. And it's so encouraging in that even when we die our physical death, you know, we have an amazing future, an amazing hope for our souls.
நமக்கு எது உற்சாகமா இருக்கிறது என்றால் நாம் சரீரபூர்வமாக மரித்தாலும் கூட நம்முடைய ஆத்மாக்களுக்கு மரணமே இல்லை, அது நித்தியத்திற்கும் தேவனோடு சஞ்சரிக்க போகிறது என்று. I had to talk to myself is, why are you afraid of? What are you afraid of? We have an amazing hope for our souls. நான் எனக்குள்ளாக நான் பேசிக்கொண்டு இருக்கின்ற பொழுது நான் கேட்டுக்கொண்ட கேள்வி, நான் ஏன் பயப்பட வேண்டும்? இந்த அற்புதமான ஒரு ஆத்மா என்று நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார், அது நித்தியத்திற்கும் வாழப் போகின்றது, நான் ஏன் பயப்பட வேண்டும்? The resurrection of Jesus Christ gives us the power of a new life. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பானது ஒரு புதிய வாழ்வினுடைய புதிய ஜீவனுடைய வல்லமையை நமக்கு கொடுக்கின்றது. Because by nature we are dead in sin. That means we are incapable of doing anything that is truly good. But also we are inclined to all wickedness. But Jesus' resurrection is a power of a new life in us. ஏனென்றால் நாம் நம்முடைய குணாதிசயம் பொதுவாக நம்முடைய இயற்கை என்னவென்றால் நாம் பாவத்திலே செத்தவர்களாக நாம் இருக்கின்றோம். ஒரு நன்மையும் செய்வதற்கு வல்லமையற்றவர்களாக, அதை செய்ய முடியாதவர்களாக நாம் இருக்கின்றோம். எல்லா விதமான கபட்டு தீய குணத்தை தான் நாம் பிடித்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பானது நமக்கு ஒரு புதிய ஜீவனை நமக்கு கொடுக்கின்றது. We should be and always should be extremely super grateful for the grace and the mercy and his kindness, for choosing us and for willing to bring us to him. And that's where we need to always praise him and thank him for that. நாம் எப்பொழுதுமே தேவனுக்கு அதிகமாக நன்றியுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்படிப்பட்ட நம்மை தேவன் அற்புதமாக நம்மை அவர் விடுவித்து இருக்கின்றார், நம்மை அவரோடு கொண்டு வந்திருக்கின்றார் என்பதற்காக அதிகமாக நன்றி உணர்வுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். Let me quote Jeremiah chapter 10 verse 6 and 7. It says, Jeremiah 10 verse 6 and 7 is, no one is like you, no one, Lord. You are great. Your name is mighty in power. Who should not revere you, O King of the nations? This is your due. Among all the wise men of the nations and in all the kingdom, there is no one like you. எரேமியா 10வது அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்களை நாம் வாசிக்கலாம். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. ஜாதிகளின் ராஜாவே, உமக்கு பயப்படாதிருப்பவன் யார்? தேவரீருக்கே பயப்பட வேண்டியது. ஜாதிகளுடைய எல்லா ஞானிகளிலும் அவர்களுடைய எல்லா ராஜ்யத்திலும் உமக்கு ஒப்பானவன் இல்லை. ஆமென். Let us join and sing this song. I sing the mighty power of God. I sing the mighty power of God. And after the song, we shall have a prayer. நமக்கு இப்பொழுது ஒரு பாடல் இருக்க போகின்றது, அதனோடு சேர்ந்து நாம் பாடலாம். I sing the mighty power of God that makes the mountains rise, that spreads the flowing seas abroad and builds the lofty skies. I sing the wisdom that ordained the sun to rule the day. The moon shines full at his command, and all the stars obey. I sing the goodness of the Lord that fills the earth with food. He formed the creatures with his word and then pronounced them good. Lord, how thy wonders are displayed where'er I turn my eye. If I survey the ground I tread, or gaze upon the sky, there
There's not a plant or flower below, but makes thy glories known. O'er clouds arise and tempests blow, by order from thy throne. While all that borrows life from thee is ever in thy care, and everywhere that man can be, thou God art present there. Bro, you are on mute. Father, we thank you. We are grateful because of your power, Father. Thank you, Lord, that you're willing to take us in. You're willing to accept us. You're willing to encourage us. You're willing to build us. You have woven us. You have guided us every step of our lives, Father. And God, that even though when we die today, Lord, we are in heaven with you, Father. What a great privilege. Thank you. Thank you so much, Father. As we take the bread, let us remember what you have done as you came to the world, Lord, and how, Lord, you sacrifice yourself for our sins, Father. Thank you so much for that, Lord. Lord, we want to take it with honor, with respect, and with great awe, Father. Thank you so much. In Jesus' name we pray. Amen. Andrew can pray for the திராட்சை ரசத்திற்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் அன்பான தேவனே, நீர் எவ்வளவு பெரியவர் தேவனே. உம்முடைய வல்லமைக்கு அளவே இல்லை ஆண்டவரே. இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை பார்க்கின்ற பொழுது இது எல்லாவற்றையும் படைத்த நீர் இன்னும் எவ்வளவு பெரியவராக இருக்கின்றீர் தேவனே. ஆண்டவரே, உம்முடைய மகிமை ஆண்டவரே அளவற்றது தேவனே. நிறைய ஆண்டவரே சர்வத்திற்கும் ராஜாவா இருக்கின்றீர், சர்வ வல்ல தேவனா இருக்கின்றீர். உண்மையே ஆராதிக்கிறோம், துதிக்கின்றோம் தேவனே. நாங்களும் ஆண்டவரே பாவத்திலே செத்தவர்களாய் இருந்தாலும் தேவனே, எங்களுக்கு ஆண்டவரே ஒரு நம்பிக்கையே இல்லை என்கின்ற ஒரு தீய குணத்தில் நாங்கள் இருந்தாலும் தேவனே, உம்முடைய குமாரனுடைய உயிர்ப்பின் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றார். நாங்களும் ஆண்டவரே சரீரத்திலே இறந்தாலும் ஆண்டவரே எங்களுடைய ஆத்மாக்களுக்கு ஆண்டவரே நிறைய ஆண்டவரை ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி தேவனே. ஆண்டவரே, இந்த ரசத்தை பருகின்ற பொழுது ஆண்டவரே இது உம்முடைய பரிசுத்தகுமாரனுடைய ரத்தமாய் இருக்கின்றது. எங்களை பாவத்திலிருந்து மீட்பதற்காக அவர் சிந்தின ரத்தமாய் இருக்கிறது என்பதை உணர்ந்து நாங்கள் பாவத்திற்கு செத்து ஆண்டவரே நீதிக்கு பிழைப்பவர்களாக இருக்க கிருபை செய்தலும் தேவனே. அற்புதமான செய்திக்காக நன்றி. உங்களுடைய பரிசுத்தகுமாரனுடைய ரத்தத்திற்காக நன்றி. எல்லாவற்றையும் எங்களுக்காக மாற்றும் தேசநாமம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். That's the end of the communion. This time we're going to have a collection. I know there is no bags to pass around the Zoom, but please feel free to pass on the contribution to the church account, or you could have even a coin, a collection box in your house where you want to put all those collections and and give it to the church
when you are able to, but all your giving brings glory to God. இப்பொழுது நாம் காணிக்கை சேகரிக்க போகின்றோம். உங்களிடம் காணிக்கை சேகரிப்பதற்காக எந்த ஒரு காணிக்கை பைகளோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதற்காக கொஞ்சம் பணத்தை ஒதுக்கி அல்லது நம்முடைய சபையினுடைய எண்ணிற்கு அக்கௌண்ட் நம்பர் இருக்கு கூட வங்கி கணக்கிற்கு கூட நீங்கள் செலுத்தலாம். அல்லது ஒரு சிறிய ஒரு பெட்டியை வைத்து காணிக்கை பெட்டியை வைத்து நீங்களே சேகரித்து கடைசியாக ஒரு நாள் நீங்கள் அந்த கொண்டு சேர்த்து விடலாம். Amen. So all that we have is from God, and when we give, we express our gratitude to God and showing our humility of sharing what God has given with our fellow members and fellow brothers and sisters in the church, and also for the people around our community. நம் கையில் இருக்கின்ற எல்லாமே தேவன் கொடுத்தவைகள் தான். தேவன் கொடுத்தவைகளை நாம நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கின்றோம். நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். Let's pray for the collection. நல்ல தேவனே, எங்களை நீர் ஆசீர்வதிக்கும் தேவனாக நன்றி சொல்றேன் கர்த்தாவே. எங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே நீர் படைத்த தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் கர்த்தாவே. இந்த நேரத்துல கர்த்தாவே, எங்களை நீர் இந்த கடந்த வருடத்திலும் கர்த்தாவே, இந்த புது வருடத்திலும் கர்த்தாவே, எங்களை நீர் ஆசீர்வதித்த தேவனா இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் கர்த்தாவே. எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து எங்க இருதயங்களை கர்த்தாவே நீர் உமக்கு சொந்தமாக்குன அந்த பெரிய ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகின்றோம். அது மட்டும் இல்ல கர்த்தாவே, எங்களுடைய தேவைகளை சந்திக்கும் தேவனா இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து கர்த்தாவே, நீர் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தாவே நாங்கள் உமது சபையோடு கூட பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். அதுக்கு வேண்டிய இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க கர்த்தாவே. அதுக்கு புறம்பான இருதயங்கள் எங்களுக்கு இருந்தால் அது சரி செய்ய எங்களுக்கு கிருபை செய்யும் கர்த்தாவே. உங்க சபையோடு கூட பகிர்ந்து கொள்ளவும், இந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய தேவையுள்ள மக்களோடு பகிர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு நீ இருதயங்களை தாரும். தொடர்ந்து நாங்கள் கொடுக்கும் போது அந்த கொடுப்புதானது கர்த்தாவே எங்க இருதயத்தில் வர நீ கிருபை செய்யும். இந்த காணிக்கை நீர் ஆசீர்வதியும். இது எல்லாவற்றையும் எங்களுக்காக சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Amen. So feel free to give. This time, I just want to take a few minutes to share about the lesson, and then we will move into some announcements, and then we'll finish the worship service with a word of prayer. நீங்கள் காணிக்கையை தாராளமாய் கொடுங்கள். இப்பொழுது நான் இந்த செய்தியிலிருந்து என்ன கற்றுக்கொண்டேன் என்று சில காரியங்கள் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதற்கு பிறகாக சில அறிவிப்புகள் இருக்கின்றன. அதற்கு பிறகாக நாம் செல்லலாம். Amen. So thanks Jerry bro for preaching the word to us, reminding us that our God is a powerful God. இந்த அற்புதமான செய்தியை கொடுத்த ஜெரி சகோதரருக்கு நன்றி. நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவன் என்று எங்களுக்கு நினைவூட்டினதற்காக நன்றி. So much can be said about how powerful our God is. நம்முடைய தேவன் எந்த அளவுக்கு வல்லமையுள்ள தேவன் என்பதை விவரித்து சொல்ல வேண்டும் என்ற பல காரியங்களை சொல்லலாம். But I was listening to the lesson, one thing that came to my mind is when the life of Israelites shows the power of God. நான் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு காரியம் என்னுடைய இதயத்திற்கு வந்தது. இஸ்ரவேலுடைய மக்களுடைய வாழ்க்கை தேவனுடைய வல்லமையை காண்பித்ததாக இருந்தது. And as long as Israelites were depending on the power of God, they were a testimony to the world, the nations around them, that God is powerful. And as long as they were focused on the power of God, their life was a blessing to themselves and to others. இந்த இஸ்ரவேல் மக்கள் எதுவரையும் தேவனுடைய வல்லமையை நம்பி இருந்தார்களோ அதுவரை அவர்களுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை அவர்கள் காண்பித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையே பிற மக்களுக்கு ஒரு சாட்சியாய் இருந்தது. The moment they start thinking about how powerful they are, they started falling into trouble. ஆனால் எந்த கணத்திலே அவர்கள் நாம் எந்த அளவிற்கு வல்லமையுள்ளவர்கள் என்று தங்களை குறித்து நினைத்தார்களோ அவர்கள் அப்பொழுது விழத் தொடங்கினார்கள். அவர்களுடைய வீழ்ச்சி துவங்கிவிட்டது. Pray that as we listen to this lesson on the power of God, I think 2020 was a testimony that how powerful God is, and He led us to 2021. இந்த 2020 தேவனுடைய வல்லமையை பார்த்தோமானால் இந்த 2021 நாம் இன்னும் தேவனுடைய வல்லமையை பார்ப்பதற்காக அவருடைய காரியங்கள் செய்வதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும்.
And I pray that 2021 would be a year where we are focused on how powerful God is, not focused on how awesome we are. 2021 ஆண்டிலே தேவன் எந்த அளவிற்கு வல்லமை உள்ளவர் என்பதை பற்றி மட்டும் நாம் கவனத்தை செலுத்தலாம். நாம் எந்த அளவிற்கு பெரியவர்கள் என்பதை குறித்து நாம் யோசிக்க வேண்டாம். And let's pray that this year the world can see through our lives not how awesome we are, but through our lives the world could see how awesome our God is. இந்த வருடமானது நாம் எந்த அளவிற்கு அற்புதமானவர்கள் என்பதை பற்றி அல்ல, தேவன் எந்த அளவிற்கு அற்புதமானவர்கள் என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள ஒரு அற்புதமான வருடமாக இருக்க வேண்டும். As Jerry was preaching that all our desperate time, difficult times, let's turn to God and depend on God's power. ஜெரி பிரசங்கித்தது போல நம்முடைய கஷ்டமான நெருக்கமான எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தேவனை நோக்கி அவரிடம் நாம் திரும்பி பார்க்க வேண்டும். Amen. So once again, we want to thank Jerry Pro for preaching. Thank God for using him, and let's continue to glorify God. We all are simple instruments. We as a church, let's glorify God and show the power of God in 2021. மறுபடியும் இந்த அற்புதமான செய்தியை ஜெரி சகோதரர் மூலமாக கொடுத்ததற்காக தேவனுக்கு மகிமை. அவர் அற்புதமாக அவரை பயன்படுத்தி இருக்கின்றார். நம் எல்லாரையுமே அற்புதமாக பயன்படுத்தி கொண்டு வருகின்றார். Amen. So we have few announcements. சில அறிவிப்புகள். Okay, the first announcement, I just want to remind all the teens, if you are somebody between 14 years and 17 years, coming Jan 15th, I'm sorry, it is not Saturday, it is Friday. On Jan 15th, we're going to have a morning teens hangout from 10 to 12 in ICSA. வருகின்ற வெள்ளிக்கிழமை, அதாவது ஜனவரி 15ஆம் தேதி காலை 10 மணி முதல் மதியம் நண்பகல் 12 மணி வரை ஐசிஎஸ்ஐ ஹால் எக்மோரில் இருக்கின்றதால ஐசிஎஸ்ஐ ஹாலிலே நம்முடைய டீன்ஸ்க்காக 14 முதல் 17 வயது உள்ள இந்த விடலை பருவ சகோதரிகளுக்காக பிள்ளைகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு தனிப்பட்ட பிரத்யேகமான நேரம் ஒன்று இருக்க போகின்றது. Okay, it is not Saturday, please be aware, it is Friday, Jan 15th, morning 10 to 12. அது சனிக்கிழமை அல்ல, வெள்ளிக்கிழமை, வருகின்ற வெள்ளிக்கிழமை ஜனவரி 15ஆம் தேதி காலை 10 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. Okay, so you can come with some kind of Indian flag costume or one of those colors, but it will be a good time to hang out. Please come with masks. Parents are free to come with the children if you feel like you want to be there and feel secure, whatever it is. But we just want to have an in-person meeting with all the teens. இது விடலை பருவத்திற்கான ஒரு பிரத்யேகமான ஒரு கூட்டமாய் இருக்கின்றது. ஒருவேளை அவர்களுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளோட பாதுகாப்பிற்காக வர வேண்டும் என்று நினைத்தார்கள் கூட நீங்களும் கூட வரலாம். ஆனால் வருகிறவர்கள் எல்லாருமே தயவு செய்து முகக்கவசம் அணிந்து பாதுகாப்பாக வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். Amen. And today there is a teens meeting on Zoom at 6 p.m. I think they're going to have some kind of exciting Bible quiz. Please do join. இன்று மாலை 6 மணிக்கு இந்த விடலை பருவ பிள்ளைகளுக்காக ஒரு தனிப்பட்ட வினாடி வினா அந்த போட்டி இருக்க போகின்றது. அதற்கான தனிப்பட்ட நேரம் இருக்க போகின்றது. நீங்கள் ஒருவேளை விடலை பருவ பிள்ளையாக இருந்தால் தயவு செய்து அதிலே கலந்து கொள்ளவும். Next Sunday we have a zone-wise service or a family group service. Please talk to your family group leaders and be aware of what is the plan for next Sunday. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த ஜோன் வைஸ் இருக்க போகிற அல்லது குடும்ப சபை வாரியாக இருக்க போகின்றது. உங்களுடைய குடும்ப சபை தலைவரை நீங்கள் தொடர்பு கொண்டு எங்கே இருக்க போகிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம். And on Jan 31st we will have our first leaders meeting as Chennai Church in 2021, but this leaders meeting is not in Zoom. It will be in-person meeting in ICSA at 3 in the afternoon, 31st, last Sunday of this month. இந்த மாதம் கடைசி நாளாக இருக்கிறது அல்லவா, ஜனவரி 31ஆம் தேதி அன்று ஐசிஎஸ்ஐ ஹாலிலே சபை தலைவர்களுக்கான கூட்டமானது எக்மோர் ஐசிஎஸ்ஐ ஹாலிலே இருக்க போகின்றது. அது ஜூமில் மட்டுமல்ல, அது நேரடியாக இருக்க போகின்றது. நீங்கள் எல்லாரும் அங்கே வருமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். So if you are please don't bring children are not allowed, but
If you come with children, I'm so sorry for the safety of your children. We might have to send you back. Or if you're above 60 years old, please don't join us. There will be a Zoom streaming going on or a YouTube streaming going on. So let's be there for the leaders meeting. இதிலே குழந்தைகளுக்கு அனுமதி கிடையாது. ஒருவேளை நீங்கள் குழந்தைகளை கொண்டு வந்தீர்கள் என்றால் தயவு செய்து எங்களை மன்னித்துக் கொள்ளவும் நான் திருப்பி அனுப்ப வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு குழந்தைகள் இருந்தார்கள், குழந்தைகளை விட்டு வர முடியாது என்றால் நீங்கள் தயவு செய்து வீட்டிலே இருந்து ஜூம் வாயிலாக நீங்கள் அதை காணொலியை காணலாம். அல்லது ஒருவேளை 60 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கும் அங்கே அனுமதி அங்கே மறுக்கப்படுகிறது. ஏனென்றால் இது அரசாங்க விதிமுறைகளின் பிரகாரம் இந்த குழந்தைகளுக்கும் அந்த வயதானவர்களுக்கும் அனுமதி கிடையாது. உங்களுடைய பாதுகாப்பிற்காக தயவு செய்து ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். And let's finish off the service with a word of prayer, and then we will have a jammed up kind of a fellowship on Zoom. நாம் ஜெபித்து நிறைவேற இந்த சபை ஆராதனை நிறைவு செய்யலாம். அதற்கு பிறகு அந்யோன்யத்திலே கலந்து கொள்ளலாம். Julie would pray in Tamil, then I'll follow in English. அன்பின் தகப்பனே, நீர் எவ்வளவு வல்லமையானவர் என்று எங்களால என்ன முடியாத அளவுக்கு உம்முடைய வல்லமை இருக்கிறது ஐயா. இந்த நேரத்துல சுவாமி எங்களுடைய கவனத்தையும் எங்களுடைய நம்பிக்கையும் உம்முடைய வல்லமை, அந்த வல்லமை எங்கள் மேல் நீர் கண்டிப்பாக உம்முடைய அன்பினால் எங்களை சூழ்ந்து வைப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நேரத்துல எந்தெந்த விஷயத்துக்கு நாங்கள் பயப்படுகிறோமோ, எந்தெந்த விஷயத்துக்கு எங்களுக்குள் ஒரு தயக்கம் இருக்குதோ சுவாமி, உம்முடைய வல்லமையை நோக்கி நாங்கள் எங்கள் நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு சுவாமி உம்முடைய வல்லமையினால உமக்கு மகிமையான வாழ்க்கையை வாழ நீர் எங்களை சுவாமி உமக்கு ஒரு சாட்சியாக இந்த உலகத்துக்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் வைக்க போறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்திக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் விசேஷமாக நாங்கள் என்கிற எண்ணம், எங்களுடைய சிந்தனை எல்லாமே சுவாமி உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய அன்பின் மேலுமே நாங்கள் எங்கள் நம்பிக்கை வைக்க எங்களுக்கு மனப்பூர்வமான அந்த விசுவாசத்தை அதிகரித்தரலும், எங்கள் விசுவாசத்தை உம்முடைய வல்லமையில் வைக்க நேர்கிருபை செய்தலும். இது எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். Let's pray. Dear God, we are so grateful for this beautiful morning that we could come together and worship you, Lord. God, and even in the middle of all this difficult situation, we are amazed, Lord, how you have allowed us to use the technology, and just amazed, Lord, to see even people could sit in their homes with their mobile phones and they could listen to your word. And God, I know, God, that you are truly the most powerful being on the whole universe. Nobody is above you, God. There's no government, there's no authority. Lord, in fact, Jesus, you said, Lord, that all authority has been given to you. And I know, Lord, that all authority has always been in the hands of the great God. And this morning, we feel so grateful and privileged, Lord, that we could worship you, God. We don't deserve this, Lord. And God, and how, Lord, your name was glorified through the lives of your people, God, in the scriptures. And I pray, God, that through our lives, Lord, you would be glorified. The world could see what a great God you are through us, Lord. And people could look at our lives and look at our church and know this is something can't be achieved by these men and women. This could be achieved only by the power of God. And I pray that we would be a testimony of your power. And I pray that we would be depending on your power every day of our lives, God. When we go short of money, when we go short of health, when we go short of Lord strength, or when we feel emotionally tired, or whatever it is, God, or when we feel sick, pray, God, that we would pray, we will turn to you, and we will depend on you, God, for every need of our lives. Because you're a God who said, I will not forsake you, I will take care of you, Lord. And thanks for taking care of us. I know so many brothers and sisters were sick in 2020. You healed them, all of them. And you led us into this new year, God. And I pray that you continue to lead us this 2021. We have no idea what is ahead of us. But we know, one thing we know for sure, that you are in control. Lord, you will lead us through this year, Lord. We have no fears.
You would take care of everything. We wouldn't be afraid like the world. We wouldn't be insecure like the world. But we would be your children, God, confident that we have a great God who will take care of all our needs. Lord, we want to give this day at your feet. We want to give all the brothers and sisters who are in the Zoom call, I pray, who are listening to you. I pray we want to give them at your feet, Lord. We want to give this city into your feet, Lord. And this city belongs to you, Lord. I pray we want to give this country into your hands, Lord. And we want to give the whole world into your hands, which belongs to you, which is under your authority, God. God, and let your name be glorified everywhere, Lord. God, be with us and guide us. Thanks, Lord, for your grace and mercy, and help us to have a great time of fellowship. Especially we remember the people who are sick. I pray you continue to touch them and heal them, Lord. In Jesus' name I pray. Amen. Let's have a great time of fellowship. அற்புதமான அந்யோன்யத்தில் கலந்து கொள்வோம். Come on. Ibrahim bro, எப்படி இருக்கீங்க bro? Hi guys. Johnson, where is Johnson? Communist President Johnson. Family. Hi Babu. Hi. இல்ல